அனைவரும் நலமா? இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லவா? ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 6000 தாட்ஸ் வருதாங்க. அதுலேயும் 70 to 80%, அதாவது 4200 to 4800 தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் தான். அப்பாடி, இவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் எப்படிங்க ஒரு மனுஷனால் தாங்க முடியும்? சரி, இவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ், இவ்வளோ ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றலாம்? அதுக்குள்ள பவர்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்குள்ள டெக்னிக்ஸ் எனக்கு தெரிஞ்சது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, நான் நிறைய புக்ஸில் படித்ததை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டாப் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இது ஏன் அப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் அது கிடைக்க மாட்டேங்குது, அப்பாடா இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாமல், அந்த ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நம்ம சொல்யூஷனில் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ், ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனும் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். ஒருவேளை சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலன்னா வேறு என்னங்க பண்ணலாம்? அக்செப்ட் த சிச்சுவேஷன் அண்ட் மூவ் ஆன். அந்த சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே நமக்கு ஒரு 80% ப்ராப்ளம் சால்வ்டு. அண்ட் மூவ் ஆன் பண்ணிவிடுங்க. நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த நம்ம யோசிச்சோ இல்லை அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியோ எதுவுமே ஆக போகிறதில்ல. இதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அவாய்ட் நெகட்டிவ் திங்கிங். நம்ம மைண்டு நெகட்டிவாக போகும்போது நம்ம தான் பிடிச்சி இழுத்து அதை பாசிட்டிவாக கொண்டு போகணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் நெகட்டிவ் பயாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக நெகட்டிவை நோக்கி தான் நம்ம போகும். நம்ம அதை கான்ஷியஸாக பாசிட்டிவ் சைடு கொண்டு வரணும். எனக்கு அது கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுறது, எனக்கெலாம் அது கிடைக்குமா, இந்த இன்டர்வியூவில் தோத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறது, ஐயோ அப்படின்னு நெகட்டிவாகவே நினைக்காம, நான் நல்லா பண்ணுவேன், இன்டர்வியூ நல்லா பண்ணுவேன், எனக்கான ஒரு வேலை கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தாலும் என்னால் முடிஞ்சதான் நான் பண்ணுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப் பாசிட்டிவாக மாறும். அதனால் நெகட்டிவாகவும் பேசாதீங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. அண்டு மூணாவது விஷயம் என்னென்னா, ஜேர்னலிங், கிராட்டிடியூட் ஜேர்னலிங். நீங்கள் கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுறத டெய்லி ஒரு டைரியில் நோட் பண்ணுங்கள். நீங்கள் கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு 3 விஷயங்கள் அதில் எழுதுங்க. அண்டு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக ரொம்ப சேடாக இருக்கும் போது உங்களோட தாட்ஸ் எல்லாமே எழுதுங்க. இது எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் பாடி அப்படியே ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இது மூலமாக உங்களோட எண்ணங்கள், அப்புறம் எமோஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். எந்த இடத்துல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம எதனால் நெகட்டிவாக ஆகுறோம் அப்படின்றதையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அந்த நெகட்டிவ் தாட் என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அதை அப்பப்போ சால்வ் பண்ணால் தான் நம்ம மைண்ட் எப்போயுமே ஹாப்பியாக இருக்கும். அந்த நெகட்டிவ் தாட் ஒன்று ஒன்றா சேர 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 நம்ம மனசு நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சேடு மூடாகவே தான் இருக்கும். நம்மளை ரொம்ப அது ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இதே நீங்கள் ஒன்று ஒன்றா வரும்போது சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு நிலமை வராது. அண்ட் எக்ஸசைஸ்னால் ஜிம்முன்னு உடனே அர்த்தம் இல்லை. எதாக இருந்தாலும் வீட்டில் செய்யக்கூடிய யோகா, இல்லை ஒரு பார்க்கில் நடக்கக்கூடிய வாக்கிங், இந்த மாதிரி தான். உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கிடைக்குன்னா ஓகே, சூப்பர். அந்த 10 மினிட்ஸ் நீங்கள் அன்றைக்கி நடங்க, வாக்கிங் போங்க. இல்லை 10 மினிட்ஸில் வீட்டிலேயே யோகா பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டால் நல்லது. 30 மினிட்ஸ் கிடைக்காதவங்க 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் டெய்லி 30 மினிட்ஸ் உங்களால் பண்ண முடியலனா கூட முடிஞ்ச அன்றைக்கி 30 மினிட்ஸ் பண்ணிட்டு மற்ற நாள்லாம் 5-10 மினிட்ஸ் கூட பண்ணலாம். அதுதான் கன்சிஸ்டன்சி. டெய்லி 1/2 ஹவர் அப்படின்றது கன்சிஸ்டன்சி இல்லை. முடியாதப்பவும் நான் 5 மினிட்ஸ் பண்ணேன், 10 மினிட்ஸ் பண்ணேன் அப்படின்றது தான் கன்சிஸ்டன்சி. நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்கள் மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆகும். நீங்கள் ஒரு 10 டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா மெடிடேஷன் அதுவும் ஐயோ எனக்கு மெடிடேஷன்லாம் வராது, என்னால் கண்ட்ரோல் பண்ணி உட்கார முடியாதுன்னு நினைக்காதீங்க. எல்லாராலையும் முடியும். நீங்கள் ரொம்ப நேரம் 1/2 ஹவர், 1 ஹவர், 2 ஹவர்ஸ் அப்படிலாம் மெடிடேஷன் பண்ண தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் 2 மினிட்ஸ் பண்ணால் போதும்.
2 to 3 மினிட்ஸ் இட்ஸ் எனஃப். நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் கண்ணை மூடி மூச்சு உள்ளே வர்றது வெளியே போகிறது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமில் ஆரம்பிக்கிறனால நிறைய தாட்ஸ் உள்ளே வந்தாலும் பரவாயில்ல. ஒரு தாட் வந்தாலும் ஓகே நான் அகெயின் என்னோடய மூச்சில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு திரும்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது கொஞ்ச நாளில் அந்த தாட்ஸ்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். அண்ட் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்னு இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். ரியலி யூ வில் ஃபீல் குட். இந்த டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப காலமாக கேட்ட மாதிரி இருக்கலாம், இல்லை சில்லியாக இருக்கலாம். ஆனால் 10 டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பிரெயின் ரீவயர் ஆகும். ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் லைஃப் லாங் ஃபாலோ பண்ணி ஹாப்பியாக இருக்கலாம். நம்ம ஒரு பெரிய கார் வாங்கினா சந்தோஷம், பெரிய அந்த ட்ரெஸ் வாங்கிட்டா சந்தோஷம், இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டா சந்தோஷம் அப்படின்லாம் நினைப்போம். அதெல்லாம் சந்தோஷம்தான், ஆனால் கொஞ்ச நாள் தான் இருக்கும். நம்ம மனசை நம்ம உள்ளுக்குள்ளே அதை சரி பண்ணி ஹாப்பியாக இருக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இந்த சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது உங்கள் மனசு எப்போவுமே தான் ஹாப்பியாகவே இருக்கும். நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ஒரு 10 டேஸ் சேலஞ்சாகவே எடுத்துக்கோங்களேன். இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.